The verse 5 says, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, அவன் தேவன் பக்கமாக நிற்பான். Who does not put out his money at interest and does not take a bribe against the innocent, he who does these things shall never be moved. தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் உட்கார வேண்டுமானால் உங்கள் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது. When you are in God's presence, the children of God should not lend their money for the interest. இந்த செய்தியை கேட்கிற யாராகிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத இந்த பழக்க வழக்கம் இருக்குமானால், இந்த தொழில் இருக்குமானால் அதை இன்றைக்கே மாற்ற வேண்டும். So the person those who are seated here, if you have this kind of habit in your life, you should change that. தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையில வளம் பெற மாட்டான். அது மாத்திரமல்ல, அவன் சம்பாதிக்கிற வட்டி காசு எப்படி வந்ததோ அப்படி உலகத்திலேயும் கரைந்து போகும். The man who put out his money at interest does not take a bribe and against the innocent. The person who wantedly giving the money for the interest, how much he collected, in that way, the same way the money will be going back. ஆகவே பூலோகத்திலே தன் பணத்தை வட்டிக்கு கொடுத்தவனை பரலோகத்திலே ஆண்டவர் தன் பக்கமாக வைத்துக் கொள்ள மாட்டார். God will not keep the person next to him who lends the money for the interest.